பாபாஜியும் 11 சித்தர் கிரியா யோக மரபும். பாபாஜியின் பணி. அத்தியாயம் 4. சுரூப சமாதி அடைந்த பாபாஜி கடவுளை தேடும் ஆன்மீக அன்பர்களுக்கு உதவும்போது வலது கை செய்வது இடது கைக்கு தெரியாத வண்ணம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமல் உதவினார். பல சமயங்களில் அவரால் உதவ பெற்றவர்களுக்கு யாரிடமிருந்து தங்களுக்கு உதவி வந்தது என்றே தெரியாது. பாபாஜி பல தீர்க்க தரிசனங்களுக்கும் உதவியிருக்கிறார். அவரால் உதவ பெற்றவர்களில் சிலர் ஆதிசங்கரர், கபீர், லஹிரி மகாசாயர், யோகி S.A.A. ராமையா, V.T. நீலகண்டன் ஆகியோர். இவர்களுக்கு பாபாஜி நேரில் தோன்றி தீட்சை வழங்கியிருக்கிறார். இத்தகைய ஒரு சிலருக்கு மட்டும் அவர் இவ்வுலகிலேயே தனது தூல உடம்போடையே காட்சி தருவதாக வாக்களித்திருக்கிறார். கிரியா யோகம் என்பது ஸ்ரீ கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு சொல்லித்தரப்பட்டதாகவும் கிரியா யோகத்தை பதஞ்சலியும் இயேசு கிறிஸ்துவும் அறிவார்கள் என்றும் கிறிஸ்து தூய யோவானுக்கும் தூய பாலுக்கும் மற்ற சீடர்களுக்கும் அதனை பயிற்றுவித்தார் என்றும் பாபாஜி தனது சீடரான லஹிரி மகாசயருக்கு சொல்லியிருக்கிறார். ஆதி சங்கராச்சாரியார் கிபி 788 முதல் 820 வரை பாபாஜியால் கிரியா குண்டலினி பிராணாயாமத்திலும் தியானத்திலும் தீட்சை வழங்க பெற்றவர்களுள் ஒருவர் ஆவார் ஆதிசங்கரர். இதனை பாபாஜி தன்னுடைய மற்ற நேரடி சீடர்களான லஹிரி மகாசாயர், S.A.A. ராமையா ஆகியோருக்கு சொல்லியிருக்கிறார். பரமஹம்ச யோகானந்தரும் தனது நூலில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். 1952 ஜனவரி 11ஆம் நாளில் ஹேமந்த குமார் சென் என்பவருக்கு தான் எழுதிய மடலில் பரமஹம்ச யோகானந்தர் குறிப்பிடுவதாவது: கோவிந்தபாதர் ஆதிசங்கரின் தீட்சை குரு. பாபாஜி ஆதிசங்கரின் தீட்சை குரு என்பதாகும். இந்த செய்தியை, அதாவது பாபாஜி தான் ஆதிசங்கரின் இரகசிய யோக தீட்சை குரு என்று லஹிரி மகாசாயருக்கு சொல்லப்பட்ட செய்தியை பரமஹம்ச யோகானந்தரின் குருவான ஸ்ரீ யுக்தேஸ்வர் சுவாமி, கேவலநாதர் சுவாமி, கேசவநாதர் சுவாமி, பிரணவானந்தர் ஆகியோர் உறுதிப்படுத்தியதாக பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார். ஆதிசங்கரர் தன்னுடைய எழுத்தாலும் பேச்சாலும் இந்து சமயத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தவர். நிறைய தல யாத்திரைகளை மேற்கொண்டவர். திசைக்கொன்றாக 4 மடங்களை நிறுவியவர். தென் திசைக்கு சிருங்கேரியிலும், மேல் திசைக்கு துவாரகையிலும், கீழ் திசைக்கு பூரியிலும், வட திசைக்கு ஜோஷி மடத்திலும் நிறுவினார். அதை தவிர வேறு பல மடங்களையும் நிறுவினார். அவரது செயல்களில் விளைவாக பௌத்த சமயமும் இந்து சமயத்தின் விதண்டாவத பிரிவுகள் பலவும் இந்தியாவிலிருந்து காணாமல் போயின. கோயில்களில் உயிர்ப்பலி கொடுத்தல் முதலிய கொடூர வழக்கங்கள் ஒழிக்கப்பட்டன. தன்னுடைய அறிவார்ந்த கொள்கையான அத்வைதம் எனப்படும் ஒருமை கொள்கையின் மூலம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். இந்த தாக்கம் ஆதிசங்கரின் மறைவுக்கு பின் நூற்றாண்டுகளுக்கு பிறகும் கூட இந்திய சிந்தனையாளர்களிடையே மிக அழுத்தமாக நிலவுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னை அறிவதற்கு உண்டான வழிமுறைகளில் துறவறம் என்பது தகுதியுடைய மிக சிலருக்கு மட்டுமே இயலக்கூடிய மிக கடுமையான அறம் என்றும், இல்லறம் தன்னுடைய கடமையை பற்றுதல் இல்லாமல் செய்ய முடிந்த மிக பெரும் பாலோருக்கு இயலக்கூடியது என்றும் ஆதிசங்கரர் பரிந்துரைக்கிறார். கபீர் கிபி 1407 முதல் 1518 வரை. கிபி 15ஆம் நூற்றாண்டில் பாபாஜி ஞானியும் கவிஞருமான கபீருக்கு தீட்சை அளித்தார். கபீர் இந்து முஸ்லிம் நல்லிணத்துக்காக பாடுபட்டவர். கடவுள் ஒருவரே என்ற கருத்துடையவர். உருவ வழிபாட்டை தவிர்க்க வேண்டும் என்று கருத்துரைத்தவர். அவருடைய சீர்திருத்தங்கள் இஸ்லாமுக்கான
எதிர்வினைகள் ஆகும். தனது குழுவின் கதவுகளை இந்துக்கள், இஸ்லாமியர்கள் இரு சாரருக்காகவுமே அவர் திறந்து வைத்திருந்தார். அங்கு சாதி வேறுபாடுகளுக்கு இடம் கிடையாது. சைவ உணவே உண்ண வேண்டும் என்றும், போதைப் பொருள்களை தவிர்க்க வேண்டும் என்றும், துறவு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உபதேசித்தார். தொண்டு ஏற்பவர்களாக இல்லாமல் தொண்டு செய்பவர்களாக இருங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அறிவுரை சொன்னார். நாகத்தின் மீது, அதாவது தெய்வீக ஒளியின் மீது மனதை ஊன்றித தியானிக்குமாறு தனது சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். கபீரின் சீடரான பகோதாஸ் என்பவர் தனது குருவின் உபதேசங்களை எல்லாம் தொகுத்தார். அது பீஜக் என்ற பெயரில் அறியப்படுகிறது. கபீர் பந்திகளுக்கு, கபீரை பின்பற்றுவோருக்கு, அவர்கள் துறவிகளாயினும் சரி, இல்லத்தோரானாலும் சரி, கபீர் பீஜக்கே வேதமாகும். கபீரின் ஈமச் சடங்குகளின் போது அவருடைய பூத உடலுக்காக இந்துக்களும் முஸ்லிம்களும் சண்டையிட்டு கொண்டனர். இரு சாரரும் தம் தம் முறைப்படி கபீரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று கருதியதே சண்டைக்கு காரணம். அப்போது கபீரின் உடலை போர்த்தியிருந்த போர்வையை நீக்கிய போது அவரது உடலை அங்கே காணாமல் திகைத்தனர். அங்கே வெறும் பூக்களே இருந்தன. அந்த பூக்களை இரு சாரரும் தங்களுக்குள் சமமாக பிரித்து கொண்டனர். லகிரி மகாசாயர் 1828 முதல் 1895 வரை. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பாபாஜி தனது பணியில் ஒரு புதிய கட்டத்தை தொடங்கினார். 1861ஆம் ஆண்டில் அவர் லகிரி மகாசாயருக்கு தீட்சை அளித்து ஆர்வத்தோடு உண்மையை தேடுகிற ஆன்மீக சாதகர்களுக்கு வழிகாட்டும் பணியையும் அவருக்கு வழங்கினார். மேலும் இல்லற வாழ்வினருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் வகையில் லகிரி மகாசாயரை இல்லறத்தரவராகவே வாழும்படி பாபாஜி பணித்தார். பின்னாளில் லகிரி மகாசாயர் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு கிரியா யோகத்தில் ஈடுபடுத்தினார். சுவாமி சத்யேசுரானந்தர் தனது லகிரி மகாசாயர் கிரியா யோகத்தின் தந்தை என்ற நூலில் இந்த குரு சீட பாரம்பரியத்தை மிக அற்புதமாக தொகுத்து இருக்கிறார். இந்த எல்லா சீடர்களுக்கும் பாபாஜி அருளியிருக்கிறார். தன்னை நாடுகிற எல்லோருக்கும் உதவி இருக்கிறார். லகிரி மகாசாயர் கூற்றுப்படி வெறுமனே பாபாஜியின் பெயரை விசுவாசத்தோடு உச்சரித்து கொண்டிருந்தாலே ஆன்மீக அருள் கிடைக்கும். ஸ்ரீ யுக்தேஸ்வரர் கிரி மகாராஜ் 1855 முதல் 1936 வரை. யுக்தேஸ்வரர் லகிரி மகாசாயரின் சீடர்களுள் ஒருவர் ஆவார். இவர் பாபாஜியை 3 முறை நேரில் சந்தித்தவர். கிரியா யோகத்தை நிலைநிறுத்த புனித அறிவியல் த ஹோலி சயின்ஸ் என்ற நூலை எழுதியவர். பல இடங்களில் சாது சபைகளையும் பூரி, ஸ்ரீராம்பூர் ஆகிய இடங்களில் ஆசிரமங்களையும் நிறுவியவர். கிரியா யோகத்தை கடல் கடந்தும் பரப்பு பொருட்டு பாபாஜியின் அருளானைப்படி யுக்தேஸ்வர் தன்னுடைய தலைமை சீடர்களில் ஒருவரான பரமஹம்ச யோகானந்தரை 1920ஆம் ஆண்டில் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார். பரமஹம்ச யோகானந்தர் 1893 முதல் 1952 வரை. இவர் மேலை நாடுகளுக்கு கீழே நாடுகளின் யோக மெய்யியலை அறிமுகப்படுத்திய முன்னோடி ஆவார். கிறித்தவர்கள் வியந்து பாராட்டி அதை தங்கள் சமய பயிற்சிக்குள் நுழைத்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிற அளவுக்கு யோகத்தை செம்மைப்படுத்தி வழங்கினார். அவருடைய ஒரு யோகியின் சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி என்ற நூல் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈர்த்தது. பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. கிரியா யோகத்தை உலகிற்கு அளிக்கும் பணியில் தனக்கு உதவுவதற்காக தன்னுறவு தோழமை குழு செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் என்ற ஓர் அமைப்பை நிறுவினார். இவ் அமைப்பின் தலைமையகம் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் அமைந்துள்ளது. இந்த அமைப்புக்கு உலகம் முழுவதிலும் 100க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. இதை தவிர இந்திய யோகானந்த சத்சங்க சமூகம், யோகோடா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா என்ற அமைப்பையும் மேற்கு வங்காளத்தில் உள்ள தட்சிணேஸ்வரத்தில் நிறுவினார். 1917இல் பீகாரில் ராஞ்சியில் முதல் யோகோதா பள்ளியையும் நிறுவினார். தற்போது அது 21 பள்ளிகளாக வளர்ந்திருக்கிறது. இந்த பள்ளிகள் உடலையும் உள்ளத்தையும் ஒருங்கே பயிற்றுவிக்கின்றன. இந்திய இளைஞரிடம் ஆன்மீக கருத்துக்களை ஊட்டுகின்றன. இந்த யோகோத சமூகத்தால் மருத்துவமனைகள்,
கலை, தொழில், மருத்துவக் கல்லூரிகள் ஆகியவனையும் நடத்தப்பட்டு வருகின்றன. யோகானந்தர் ஏறத்தாழ 1,00,000 பேருக்கு மேல் கிரியா யோகா பயிற்சி அளித்திருக்கிறார். அவரிடம் பயிற்சி பெற்ற பிரபலங்கள் சிலர் மகாத்மா காந்தி, அமெரிக்க தாவரவியலாளரான லூதர் பிளாங்க் ஆகியோர். யோகானந்தர் மகாசமாதி அடைந்தபோது அவரது உடம்பு தெய்வீக மாற்றம் அடைந்தது. அவர் தம் உடம்பை நீத்த 21 நாட்களுக்குப் பிறகும் அவரது உடம்பு கெடாமல் இருந்தது. இறுதியாக லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலுள்ள ஃபாரஸ்ட் லான் கல்லறையில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவர் தொடங்கிய கலிபோர்னிய தன்னுணர்வு தோழமை குழு மடங்களில் தற்போது 300க்கும் மேற்பட்ட துறவிகளும் கன்னியர்களும் அவர்களது பணியை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். பாமர பக்தர்களுக்கு அவர்கள் தேவாலய சேவை மையங்கள் மூலமாகவும், தன்னுணர்வு தோழமை குழு கோயில்கள் மூலமாகவும், கல்வி மையங்கள் மூலமாகவும், அஞ்சல் வழி கல்வி மூலமாகவும், நூல் வெளியீடுகள் மூலமாகவும் உதவி வருகிறார்கள். நன்றி, வணக்கம்.